على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أفلا يتدبرون القرآن أم على قلوب أقفالها إن الذين ارتدوا على أدبارهم من بعد ما تبين لهم الهدى الشيطان سول لهم وأملى لهم ذلك بأنهم قالوا للذين كرهوا ما نزل الله سنطيعكم في بعض الأمر والله يعلم إسرارهم فكيف إذا توفتهم الملائكة يضربون وجوههم وأدبارهم ذلك بأنهم اتبعوا ما أسخط الله وكرهوا رضوانه فأحبط أعمالهم أم حسب الذين في قلوبهم مرض أن لن يخرج الله أضغانهم ولو نشاء لأريناكهم فلعرفتهم بسيماهم ولتعرفنهم في لحن القول والله يعلم أعمالكم ولنبلونكم حتى نعلم المجاهدين منكم والصابرين ونبلو أخباركم. சூரா முஹம்மதுடைய 24வது ஆயத்திலிருந்து 31வது ஆயத்து வரைக்கும் மிக முக்கியமான 2 தலைப்புகளை உள்ளடக்கிய இந்த ஆயத்துகள். முதலாவது தலைப்பாக குர்ஆனை யாரெல்லாம் இதுவரைக்கும் படிக்கவில்லையோ அவர்களுக்கான எச்சரிக்கை. இரண்டாவது, சமூகத்தில் வாழக்கூடிய முனாஃபிக்குடைய சக்கராத் எவ்வாறு அமையும் என்ற இந்த 2 தலைப்புகளோடு உள்ளடக்கியதுதான் இந்த வசனங்கள். அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், நீங்க குர்ஆன கொஞ்சம் நோட்டமிட்டு விளங்க மாட்டீர்களா? குர்ஆன உங்களோட தந்த ஆயுளுக்குள்ள கொஞ்சம் படிக்க மாட்டீர்களா? அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனையே நீங்க புறக்கணிக்கிறீர்கள் நோட்டமிடாமல். அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களில் பூட்டு போடப்பட்டு விட்டதா? அக்ஃபால் என்றால் பூட்டு. ஒருவர் மார்க்கமுடையவர் என்பதற்கான அடையாளம் என்ன தெரியுமா? அவர் மிக வேகமாக குர்ஆனை படிப்பார். மற்றவைகளை படிப்பதை விட்டு விட்டு குர்ஆனை படிப்பார். ஏன்? அனைத்து பொக்கிஷமும் குர்ஆனுக்குள்ளதான் இருக்கு. குர்ஆன் ஒரு முஸ்லீம் வாழ்க்கையில படிக்கலண்டா, படிக்க மனது ஆசை வருது இல்லைண்டா, விளங்கி கொள்ளுங்க, அவர் உள்ளத்துல பூட்டு போடப்பட்டு அக்ஃபால். அதாலதான் இந்த சமூகத்துல 100க்கு 99% குர்ஆன் தெரியாது. 100க்கு 95 இல்லை, 98 இல்லை, 99க்கு அப்பால உள்ள முஸ்லீம்களுக்கு இது குர்ஆன் தெரியாது. ஏன்? குர்ஆனை யாரும் நோட்டமிடலையே. குர்ஆன ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் படித்து கொடுக்கும் இடங்களும் குறைவு, படித்தவர்களும் குறைவு. குர்ஆன் அல்லாஹ் 4 இடங்கள்ல இதே மாதிரி கேள்வியை கேட்கிறார், ஒரு இடத்துல இல்லை.
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை கொஞ்சம் நோட்டமிட மாட்டீங்களா? கொஞ்சம் டைம் எடுத்து ஓத மாட்டீங்களா? படிக்க மாட்டீங்களா? விளங்க மாட்டீங்களா? وَلَوْ كَانَ مِنْ عِنْدِ غَيْرِ اللَّهِ لَوَجَدُوا فِيهِ اخْتِلَافًا كَثِيرًا. குர்ஆன் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டது. அல்லாஹ் அல்லாத வேற ஒருவரிடமிருந்து இறக்கப்பட்டால் அதில் குழப்பங்களை காணுவீர்கள். குழப்பம் இல்லையே குர்ஆன்ல? குர்ஆன் ஒரு குழப்பம் இல்லை. யார் அல்ல சரியா ஓதினா சரியா விளங்கினா. மூணாவது இடத்துல அல்லாஹ் கேட்கிறான், அஃபலம் யத்தப்பருல் கௌல், என்ன குர்ஆனை கொஞ்சம் நோட்டமிட மாட்டீங்களா? எத்தனை தரம் கேட்கிறது அல்லாஹ்? எத்தனை தரம் சொல்றது? புத்திசாலிக்கு சொல்லுவாங்களே ஒரு தரம் போதும். ஒரு சைக்கின ஓதும். அப்ப குர்ஆனை ஓதி விளங்கி அதை தெளிவாக படிக்கிறவர் தான் முஸ்லிம். நாலாவது தடவை கிதாபுன் அன்ஸல்னாஹு இலைக முபாரக், பரக்கத் பொருந்திய ஒரு வேதத்தை நான் இறக்கி இருக்கிறேன். ஏன்? லியத்தப்பரு ஆயாத்தி, அதனுடைய ஆயத்துகளை நோட்டமிடுவதற்கு. அப்ப குருடனுக்குத்தான் செவிடனுக்குத்தான் இது ஒன்று விளங்க. இதுக்கு மேல ஒரு கண் தெரியாத குருடன் தான் என்ன செய்வான்? எவ்வளோ சொன்னாலும் குருட்டு பாதையில போவான். ஒரு கண் பார்வை உள்ளவன், சரியான புத்தி உள்ளவன் ஒரு தடவை சொன்னதோட கவனமா இருந்துருவான். குர்ஆனை கையில் எடுத்துருவான். நான் படிக்கணும் குர்ஆன், ஒவ்வொரு சூறாவா படிக்கணும், என்ன மௌத்துக்கு இடையில குர்ஆனை விளங்கும். அல்லாஹ் சொல்றான், இது முபாரக், பரக்கத் பொருந்திய வேதம் இது. லியத்தப்பரு ஆயாதி வலியதக்கர உலுல் அல்பாப், புத்திசாலிகள் மாத்திரம் உபதேசம் பெறுவாங்க குர்ஆன். அப்ப பாக்கெட்ல குர்ஆன் இருக்கணும், கையில குர்ஆன் ஒன்று இருக்கணும், படிக்கணுமே. அது 50 வயது 60 வயது 70 வயது 80 90 வயது இல்லை குர்ஆனுக்கு. அதனாலதான் குர்ஆன் 3 இடத்துல அல்லாஹ் யார் குர்ஆனை புறக்கணிப்பார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை. அவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை பண்ணிருக்கிறான். என்ன? وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ فَأَعْرَضَ عَنْهَا, எங்களுடைய ரப்புடைய அத்தாட்சிகள் ஞாபகப்படுத்தப்பட்டும் யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களை விட அநியாயக்காரன் யார் இருக்கிறார்? சொல்லப்பட்டுட்டு விளங்கப்படுத்தப்பட்டுட்டு அதுக்கு பிறகு குர்ஆன தொடை இல்லை, அவன் பெரிய அநியாயக்காரன். ஒரு இடத்துல இல்ல, 3 இடத்துல. وَمَنْ أَظْلَمُ مِمَّنْ ذُكِّرَ بِآيَاتِ رَبِّهِ ثُمَّ أَعْرَضَ عَنْهَا, சூரா சஜிதா சூரா கஹ்ஃப்ல குர்ஆனுடைய பெருமதி சொல்லப்படுது. அதை எடுத்து ஓதுறது, விளங்குறது, உலமாக்களை நாடி போய் படிக்கிறது இல்ல, ஒன்னை விட அநியாயக்காரன் யாரும் இல்லை. وَقَالَ الرَّسُولُ يَا رَبِّ إِنَّ قَوْمِ اتَّخَذُوا هَذَا الْقُرْآنَ مَهْجُورًا, ரப்பே இந்த சமூகம் குர்ஆன் அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டே. யார் குர்ஆனை பார்த்தது? யார் படிச்சது குர்ஆன்? அந்த காலத்துல குர்ஆனை படிச்சதெல்லாம் பெரிய பெரிய விஞ்ஞானிகளா படிச்சாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ஆடு மேய்ச்சவர், ஆடு மேய்ச்சவருக்கு குர்ஆன் தெரியும். மாடு மேய்க்கிறவருக்கு குர்ஆன் தெரியும். ஒட்டகம் மேய்க்கிறவருக்கு குர்ஆன் தெரியும். கபர் வெட்டவருக்கு குர்ஆன். அதுதான் பொற்கால். நாங்க செஞ்சிட்டோம் தவறு, நாங்க தவறு செஞ்சிட்டோம். அதே தவறு எங்களோட பிள்ளைகளுக்கு செஞ்சிடக்கூடாது. நாங்க குர்ஆனை படிக்கல, அது மகா தவறு. அது யார் என்ன சொன்னாலும் சரி, மகா தவறு. குர்ஆனை படிக்காத தவறு இருக்குதே, அதுக்கு மாத்திரம் அல்லாஹ் சோதனை இறக்கினா தாங்கல எங்களுக்கு. அதுக்கு மாத்திரம் அல்லாஹ் சோதனை இறக்கினா. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்க எவ்வளவு படிக்கணும் தெரியுமா குர்ஆனை? وَلَكِنْ كُونُوا رَبَّانِيِّينَ بِمَا كُنْتُمْ تُعَلِّمُونَ الْكِتَابَ وَبِمَا كُنْتُمْ تَدْرُسُونَ, குர்ஆனை படிச்சு படிச்சு ரப்பானியீன்களாக மாறும். ரப்பானி என்ன? அல்லாஹுடையவர்களா ஓத ஓதத்தான் அது வரும்.
படிக்கணும், உட்கார்ந்து படிக்கணும். ஒவ்வொரு ஆயத்தை படிக்கிறோம் என்று 5 ஆயத்தான் படிக்க கூட படிக்கிறது இல்லை. ஏன் 5 5 4 4 3 3 ஆயத்தா படிக்கணும் குர்ஆன். ஒரு ஆள் சொல்றார், எனக்கு ஜாப் செய்யலாம், குர்ஆன் படிக்கலாம், கஷ்டம். அல்லாஹ் சொல்ற, நீ சொல்ற பொய், நீ சொல்றது என்ன பொய். உலகத்திலே ஆக படிக்கிறதுக்கு லேசான ஒரு வேதம் குர்ஆன் மட்டும். இது அல்லாஹ் 6 தடவை குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எத்தனை தடவை? ஒரே சூறாவுல 4 தடவை. சூரா கமர்ல 17வது ஆயத், 32வது ஆயத், 22வது ஆயத், 40வது ஆயத், 4 இடத்துலயும் அல்லாஹ் சொல்றான், وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. இந்த குர்ஆனை லேசாக்கி இருக்கிறோம். ஓதுறவங்க யாரும் இருக்கிறீங்களா? படிக்கிறவங்க யாரும் இருக்கிறீங்களா? அப்படியே முதுகுக்கு பின்னுக்கு தூக்கி போட்டுட்டு நான் உலகத்தை நல்லா வாழணும், இந்த சமூகம் நல்லா வாழணும் என்ற கனவு தான் காணும். என்ற பிள்ளைகள் நல்லா வரும், ஆனா குர்ஆன் ஓதல்ல. இந்த சமூகம் நல்லா வரும், ஆனா குர்ஆனை கையில் எடுக்கல. எங்க நல்லா வர? நல்லா வராது ஒரு நாள். அல்லாஹ் சொல்றான் முதல் தடவை, وَلَقَدْ يَسَّرْنَا الْقُرْآنَ لِلذِّكْرِ فَهَلْ مِن مُّدَّكِرٍ. அடுத்தது, فَإِنَّمَا يَسَّرْنَاهُ بِلِسَانِكَ لَعَلَّهُمْ يَتَذَكَّرُونَ. நபியே, உங்களோட நாவுக்கு லேசாக்கி இருக்கு குர்ஆன், லேஸ். மூணாவது, فَإِنَّمَا يَسَّرْنَاهُ بِلِسَانِكَ لِتُبَشِّرَ بِهِ الْمُتَّقِينَ وَتُنذِرَ بِهِ قَوْمًا لُدًّا. உங்களோட நாக்குக்கு லேசாக்கி இருக்கிறோம் குர்ஆன நபி. குர்ஆன் கஷ்டம் அல்ல. யாரும் நினைக்கவானா நான் இப்ப பெரிய ஆள் ஆயிட்டேன், அமைச்சர் ஆயிட்டேன், ஜனாதிபதி ஆயிட்டேன், குர்ஆன் ஓதையிலுமா? ஓதத்தாமோ. அண்மை காலத்தில் வாழ்ந்த ஒரு ஜனாதிபதி அரச மாளிகையில் இருக்கல. அவர் பொறுப்படுத்ததோன்னு வேற இடத்துக்கு போயிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, நீ அரச மாளிகைக்கு ஏன் போகல? உடனே சொன்னார்னு தெரியுமா, சூரா இப்ராஹிம் நீங்க பார்க்கலையா? வஸகன்தும் ஃபீ மசாகினில் லதீன ظلموا, அநியாயம் செய்தவர்களின் வீடுகளில் ஊர்களில் நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று அல்லாஹ் கியாமத்ல கேட்பான். அதுதான் அரச மாளிகையில நான் போயிருக்க இல்லை. யார் சொன்ன வார்த்தை? நாட்டுடைய ஜனாதிபதிக்கு குர்ஆன் தெரியுமெண்டா உடனே குர்ஆன் ஆயத்தை தான் ஓதி காட்டினார். அவர் பொறுப்பேற்றதோடு அரச மாளிகைக்கு போக இல்லை, அவருடைய வீட்டில் போய் இருந்துட்டார். எல்லா ஊடகங்களும் வந்து கேட்டாங்க, ஏன் அரச மாளிகைக்கு போகல? அவர் உடனே சூரா இப்ராஹிமுடைய ஆயத்தை ஓதி, வஸகன்தும் ஃபீ மசாகினில் லதீன ظلموا, அநியாயக்காரர்கள் இருந்த ஊர்கள்ல இடங்கள் இருந்தீங்களே அல்லாஹ் பேசுவான். அதால தான் நான் அந்த இடத்துல இருக்கேன். யாரும் தப்பே இல்லாது குர்ஆன் தெரியாம நேரம் ஒதுக்கி காலம் ஒதுக்கி இதை படிக்கும். சரி, நான் செய்யல, என் வாப்பா அதை செஞ்சு தரல, என் பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுங்க. எதிர்காலம் இருக்குது. இன்னும் 10 வருடமா 20 வருடமா இந்த கொரோனா நல்ல லீவு நேரம், பாடசாலையும் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைக்கு ஒரு ஜுஸுவ பாடமாக்க வைக்கலாம், தஃப்சீரை படிக்கலாம். எங்க 176 தஃப்சீரும் பாதுகாக்கப்பட்டிருக்குது, படிக்கலாம். குர்ஆனை படிச்சீங்கன்னா 5 வகையான அந்தஸ்துகள் அல்லாஹ் தருவான். எத்தனை வகையான அந்தஸ்து? முதலாவது அல்லாஹ் ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை தருவான். முதலாவது ஷஃபாஅத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். ஹதீஸ்ல வந்திருக்குது, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபீஅன் லிஅஸ்ஹாபிஹி. குர்ஆனுடையவர் தன்னுடைய நண்பர்களுக்கு கியாமத்ல ஷஃபா செய்வார். இந்த குர்ஆனுக்காக தான் இந்த மதிப்பு. அவர் கருப்பன் வெள்ளையன், அவர் பணக்காரன் ஏழை, இதெல்லாம் பார்க்கிறது இல்லையே.